இவையில் வந்து சிங்களமாக இருந்தாலும் போட்டுட்டு ஒன்று வந்து வெட்டி சாப்பிட்டு வர நான் சொன்ன மாதிரியே நடக்குது. 2 யானை வாங்கின வயிறு எப்படி இருக்குது எனக்கு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி இதில் தெரியுறது அலகல்ல மேலே பார்க்கிங்கே இல்லை எல்லாமே நாங்கள் இது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கேன் சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது என்னாலும் என்ன விட்டுட்டு போயிடும் வேற ரகம் தான் வெயில் காலத்தில் காயப்படணும். அப்படியே மேல் பகுதி ஃபுல்லாகவே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் கேகாலை மாவட்டத்துக்குரிய எங்களுடைய பின்னவலை எலிஃபண்ட் ஃபார்முக்கு வந்திருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கனடியன் ஃபேமிலியோட உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ட்ரிப், 7 நாள் ட்ரிப். குறிப்பாக கண்டி, அதுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம், அதுக்கு பிறகு இப்போதைக்கு சொல்லியிருக்கணும் திருகோணமலை, அதே மாதிரி மட்டக்களப்பெல்லாம் போகும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கணும். என்ன மாதிரி தெரியல. உண்மையிலுமே இந்த ஃபேமிலியை பற்றி சொல்லி ஆகணும். அண்ணா வந்து தமிழ், அக்கா வந்து சிங்களம். அதே மாதிரி அவன் அம்மா அப்பா வந்து இங்கே நீர்கொழம்பில் இருக்கணும். அவையிலையும் கூட்டிக் கொண்டு கிட்டத்தட்ட 6 பேர் வந்திருக்கிறோம். என்னத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஹெச்சில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவையில் டிக்கெட் எடுக்க பின்னவலைக்கு போயிருந்தோம். நானும் வந்து பக்கத்துலேயே போகணும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் அவையிலோட பகிர்ந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு அங்கே போயிட்டு பார்ப்போம். சரி, இதான் பார்த்தீங்களாண்டா பின்னவலை என்ட்ரன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்க போயிருந்தோம். மழை வந்து அடிக்கடி தூரி கொண்டிருக்குங்க கிளைமேட்டுக்கு. இப்போ 10 மணி ஆகிட்டு யானைகளை வந்து கொண்டு வர போயிடும். இவையில் கூட்டிக் கொண்டு அப்படியே நான் சைட்டால் நடந்து போகணும். சரி, இப்போ இவையில் வந்து சிங்களமாக இருந்தாலும் வந்து செக் பண்ணி போட்டு தான் விட்டு இவையில் இலங்கை ஆகலாண்டு. இதுக்குள்ள யானைகள் இருக்காது. இருந்தாலும் வந்து நாங்கள் உள்ளால நோம்பலாக போயிட்டு அங்கே வெளியில் போக மட்டும் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த யானைகள் இருக்கிற இடத்தடிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு 6 யானைகள் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் காசு கொடுத்து நாங்கள் பே பண்ணி போட்டு அதாவது பழங்கள் கட்டை இருக்குது தானே, கட் பண்ணி அவைகளை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற யானைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போய்த்தான் பார்க்கணும். இங்கே வர நிற்கிறார் பாசையாக அங்கால ஒன்று கொடுத்துருக்கேன். ரெட்டு சாப்பிட்டுருக்கேன். இப்போ வேலும் போய் பே பண்ணிட்டு கொடுக்க போயிடும். இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் இதால் குளிக்க கூட்டிகிட்டு போயிடும் நினைக்கிறேன். வேறு மற்ற யானைகளை கொண்டு வந்துட்டு இதை கொண்டு போயிடணும். நான் 2 ஹைட் டைம் பாருங்க, அவ்வளோ உயரம் உண்டு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பழங்களை குடிக்கணும், கொடுங்காண்டு அப்படி கூப்பிட்டோன்னு தண்டை வாட்டில் வந்து போகுது அவர். உண்மையில வந்து ஜானையை பாருங்களேன். இந்த அட்டிக்கால் போடுறேன்னு சொன்னால் போட்டுட்டு ஒன்றை வந்து வெட்டி சாப்பிட்டு கொண்டிருக்காரு. பார்க்க வந்து போக மாதிரி மற்ற ஜானைகளும் வருது. ஜெஞ்சாலையும் ஜானைகள் இருக்குது. இதில் பார்க்கணும் என்னென்ன வருத்தங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் போல இருக்குது. காதை பிடிச்சிருக்கணும், என்ன நடக்குதுன்றதை தெரியல. சரி, இப்போ கொடுத்து முடிஞ்சால் நான் இந்த ஜானைக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுக்கணும் நினைக்கிறேன். ஊசி போட போய் நம்மள இருக்கு இஞ்சால தாகி கொண்டு ஜாரு. இப்போ மற்ற டீம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இல்லை பாருங்க, நான் சொன்ன மாதிரியே நடக்குது. அதான் டாக்டர் வந்திருக்கா ஊசி போடுறதுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு பிறகு காட்டிட்டு ஊசி போடுவாங்க, அதே சம்பவம் தான் வந்து நடக்குது. நானே திசை திருப்பிட்டு ஊசி போடுறது கேட்டு போய் சரி தொடர்ந்து பார்த்தாச்சு. ஊசிகளை வந்து போட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் அப்படியே வந்து அங்கே மற்ற ஜானையில் பார்க்க போவோம். அதோட இதுக்கு பக்கத்துலேயே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த எங்களுடைய கிடு இருக்குது தானே, கிடு பின்னி கொண்டிருக்கிற வாக்காக்கள் நிறைய பேர் இருந்து அதை என்னத்துக்காண்டதும் தெரியல. அங்கேயே வந்து நிறைய ஹட்டுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்படியே இதால் தான் வழியில் போகணும். நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இந்த யானை சம்மந்தமான கிஃப்ட்டுகளை வந்து ரொம்ப இங்கே பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்க வேண்டாம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா அந்த யானைகள் குளிக்கிற இடம் இதுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே நாங்கள் காட்டியிருப்போம் நிறைய வீடியோக்களில். அதைத்தான் வந்து பார்க்க போய் கொண்டிருக்கேன். நிறைய கடைகள் வந்து இந்த இடத்துல உருவாயிட்டு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டுகளை வந்து கையிலே வச்சுக்கொள்ளும். நாங்கள் அங்கேயே கொடுத்துனாலும் இருந்தாலும் பஞ்ச் பண்ணி போட்டு தருவினோம். அதை துளைச்சிங்களாண்டா இதுக்குள்ளே விட மாட்டேனோம். ஏன்டா இப்போ பஸ்ஸில் வந்து ரங்கி கூடி இதுக்குள்ளே போயின்னு தானே, அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கடவுளே. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். எல்லோரும் இந்த யானை வந்த டைமோட போயிட்டு நாங்கள் அங்கே பார்க்க போனதால் சாப்பாடு கொடுக்க போனதால் வந்து லேட் ஆகிட்டு இந்த டீமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கணும். இதுக்குள்ள எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் நல்லா இருக்குது. சரி, பாத்திங் பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய ஹோட்டல்களும் இருக்கும். நீங்கள் ஸ்டே பண்ணுறதா பண்ணலாம். என்னும் ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு அயர் இருக்குது. அதில் வந்து வேறு வெளிநாட்டவர்கள், ஜெர்மன் நாட்டவர்கள் வந்து இங்கேயே வந்து டிக்கெட் எல்லாமே வந்து புக் பண்ணியிருக்கணும் நிற்கிறதுக்கு. ஸ்டே வந்து வர யானைகள் ஒரு திசையில் இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் வந்து அண்ணா சொன்னார் கனடாவில் தானே வந்திருக்கிறேன். அப்போ அங்கேயே வந்து சொன்னவரை இந்த ஜானைகள் எல்லாம் இங்கே இருக்குன்ட்டு அதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்த இடங்களில் வந்து ஆக்சிடென்ட் அந்த அடிக்கிற வீடியோக்களை தான் கூடுதலாக பார்த்துருக்கேன். அதனால் வந்து ஜானைக்கு போயமா இல்லை அடிக்கிறதுல இந்த குளிக்க வாக்க விட்டுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். பாருங்க, இதில் தான் ஜானைகள் ஒவ்வொன்று ரெண்டு அப்படியே குளித்து கொண்டு இருக்குது. இந்த ஒரு சில ஜானைகள் அங்கே 4 நிற்கிது பாருங்கள். எப்படியாவது ஆற்ற கடந்து போய் அங்கே நிற்கணுன்றது தான் வேண்டிய எண்ணமாக இருக்குது. இதில் பாருங்கள், நான் சொன்ன நடைமுறை வந்து நடக்குது. யானை வந்து பழக்கப்பட்டு வச்சுருக்கணும். அதை குளிக்க பார்க்க வரைக்கும் அந்த காசு பே பண்ணி போட்டதில் நாங்கள் அப்படியே போய் குளிக்க பார்க்கலாம். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த 2 குட்டி யானைகள் வந்து ட்வின்ஸ் தான்.
உங்களுக்கு வந்து அவ்வளோ சும்மா ஒரு யானையை தாங்குறண்டாலே அந்த யானையோட வயிறு அப்படி இருக்கும். 2 யானையை தாங்கின வயிறு அப்படி இருந்திருக்கும். அப்படி இவற்ற செயற்பாட்டை பாருங்களேன். தண்ணியை அப்படி வர்ற இடத்துல வந்து போய் நிற்கிறார். அப்படி தண்ணியை இந்த துண்டுக்கு எடுத்துக்கொண்டு அப்படி அழுறாரு போல். அள்ளி என்ன செய்ய போதால் இந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிட்டு கேமராக்கு சிப்பும் இல்லை. இது மாதிரி இங்கால பக்கத்துலேயும் வந்து ஒரு 4-5 யானைகள் இருக்குது. இதில் பாருங்களேன் 2 யானைகள் வந்து இங்காலேருந்து அங்கால மெல்லமாக கடந்து போய் கொண்டிருக்கணும். எல்லாமே வந்து இந்தியாவில் அங்கால போகிறதுக்கு காரணம் வந்து அங்கால பாருங்கள் புல்லுகள் இருக்குது, பச்சை புல்லுகள். அதுகளை சாப்பிட்றதுக்காக தான் போகிறது. எங்களுடைய ஆக்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நடக்க வலிக்கிட்டு தான் அங்கே போவோம். அப்படின்ட்டு இந்த வெயிலும் வந்து கூடுதலாக இருக்குது. இதில் இருந்து அப்படியே வந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டி போகிறோம். கண்டியில் போய் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் நேற்று வந்து அப்படியே கண்டியில் தலப்பாக்கட்டியில் பிரியாணி வந்து சாப்பிட்டு வெயில் வந்து கண்டி அமாயா ஹில்ஸ் என்ற ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கணும். கிட்டத்தட்ட 4 நாளும் வந்து இங்கே தான் வந்து புக் பண்ணியிருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிலுக்கான அமாயா ஹில்ஸுக்கான ஒரு அக்கமெண்டேஷனில் தான் வந்து தங்கியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக வந்து இதில் இருந்து நாங்கள் இன்றைக்கு வேண்டிய பிளான் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டி டவுனை சும்மா சுற்றி பார்க்குறது தான். அதனால் வந்து இப்போ இதிலேருந்து வெளிக்கிட போகிறோம். அந்த ஹோட்டலையும் கொண்டே காட்டுறோம் பாருங்கள், இப்படி பிரம்மாண்டமாக இருக்க மாட்டேன். சரி தான் பாருங்கள், நாங்கள் தங்கி நிற்கிற ஹாஸ்டலில் வெளிப்பக்கம். குறிப்பாக வந்து இதுக்குள்ளே வந்து கேர்ள்ஸ் ஆக்கள் வேலை செய்கிற கேர்ள்ஸ் ஆக்கள் வந்து தங்கியிருக்கணும். இதில் கீழ் மாடியில் வந்து பாய்ஸ், மேலே வந்து வேறு ரைவர்ஸ் ஆக்கள் வந்து அனுப்பினோம். குறிப்பாக வந்து இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் எத்தனை கேடிஹெச்கள் நிற்கிது, எத்தனை பயிர்கள் நிற்கிது, எத்தனை பஸ்ஸுகள் நிற்கிது. நீங்கள் வெளிக்கிட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கணும். அப்படி உள்ள சாப்பாடை காட்டுறபடி என்ன வச்சுருக்கிறோம். சாப்பாட்டில் வந்து வேலை செய்கிறார்களுக்கு தனியாக, ரைவர்ஸாக்களுக்கு தனியாக வச்சுருக்கணும். சாப்பிட்றது முன்னுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ரிசப்ஷனில் வந்து இப்படி தருவினோம். இதில் கொடுத்தா தான் சாப்பாட்டுக்குள்ளே விடுவினோம். சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் சோறு, அதே மாதிரி சொதி, மீன் குழம்பு, அதே மாதிரி இந்தியாவில் முட்டை வந்து அப்படியே உடைக்காம வச்சுருக்கோம். இந்தியாவில் சாம்பார், இவ்வளோ தான் நம்ம சாப்பாடு. சரி, இப்போ முட்டையை நானே வந்து உடைச்சாச்சு. இதில் பாருங்கள் தான் சாப்பாடு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இதுதான் நாங்கள் கொண்டு வந்த KDH முத்துப்பாண்டி. உங்களுக்கு ஒரு நல்ல பேர், BF நம்பரில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் கார்கள் எல்லாம் நிற்கிது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அமாயா ஹோட்டல். ஒரு மலையின் உச்சியில் இந்த ஒரு ஹோட்டலில் வந்து செய்திருக்கணும். அண்ணாக்கள் வந்து இந்தியாவில் இதில் தான் வந்து தங்கியிருக்கணும். அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்லலாம் ஹோட்டல். ரிலாக்ஸ் ஆகணுமெண்டா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூடவே இருக்கும். ஆனாலும் ஓகே தான், ரிலாக்ஸ் பண்ணுற இடங்கள் இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் சிங்களாக்கள் இந்த ராஜ உடுப்புகள் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். இந்தியாவில் மாட்டு வண்டி அதில் எல்லாமே வந்து வச்சுருக்கணும். குறிப்பாக இதில் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே, அதாவது ஹோட்டல்லே வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் வியூ. ஆனால் இப்போ இந்த விடிய பிரமண்டதால் வந்து பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சுருக்கணும். இது இப்படி அந்த ஹோட்டல் வியூவோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வெளியில் போய் காட்டலாம். அப்படியே எல்லாருமே நீட்டான ஒரு ஸ்டாஃப். எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கார்டன் செட்டப் தான். இதால் காட்டையிலும் தெரியல. குறிப்பாக இங்கே வந்து நான் பார்த்து வந்த வியந்த விஷயம், இதில் தெரிகிறது அலகல்ல மலை, அதே மாதிரி இதில் தெரிகிறது பைபிள் ராக். இந்தியாவில் தெரியும் அந்தான மவுண்டன் வியூ. மேலும் ஒரு சூப்பரான ஒரு செட்டப் தான் இந்த ஹோட்டல். எல்லா இடம் அப்படியே நடந்து தெரியலாம் வந்தால் ரிலாக்ஸாக. அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்து வச்சுருக்கணும். இதால் போய்க்கல தெரியும் உங்களுக்கு இந்த ஹோட்டலோட வியூ. இது பாருங்கள், ஸ்விம்மிங் பூலோட எப்படி இருக்குண்டு. இதுக்காகவே வந்து இருக்கலாம். அந்த பிள்ளையில நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னவே இல்லை. நல்ல ஒரு வியூ. மேலுமே இந்த பாருங்கள் அந்தான மவுண்டன் தெரியுது. இதில் எல்லாம் நாங்கள் கேம்பிங் பண்ணியிருப்போம். பார்க்காதாக்கள் கட்டாயம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோட்டலோட வியூவை இப்படி எல்லாம் காசை கொண்டு வந்து அது ஒரு ரிலாக்ஸ் தான் உண்மையிலுமே. நல்ல அங்கே வேலை டிப்ரெஷன் இருக்கிறார்கள், இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ரோட்டால் தான் வந்து அப்படியே மேலே அலறி வருவோம். இதில் எல்லாம் பாருங்கள் வித்தியாசமான கார்டன் அதுகள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். அதோட வந்து இதில் இன்னொரு விஷயம் எனக்கு வியப்பாக இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு மரம் வெட்டி அதுக்கு மேலே கொஞ்சம் குப்பையை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பூங்கொண்டுகள் அதுகளை வச்சிருக்கணும். நல்லாயிருக்கு. அப்படி இந்த ஒரு லொக்கேஷனையும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கலாம். அது அப்படியே அந்த பேரதானியா கார்டன் அந்த ஒரு செட்டப்பில் இருக்குது. அதோட வந்து இதில் பாருங்கள் அமாயா ஹில்ஸ் கண்டி என்று போட்டிருக்கணும். இது வந்து ஹார்லிஸ் வந்து இதில் இந்த லண்டன், ஃப்ரான்ஸ் அதுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒரு ஒஃபிஷியலான ஒரு டூரிசம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் முத்துப்பாண்டி நிற்கிது. இதில் அடுத்ததாக என்ன செய்யணும்னு தெரியல, பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா எங்கே வந்திருக்கிறேன்டா கண்டிக்கு டவுனுக்கு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னவே இல்லை. அதால் வந்து நான் குறிப்பாக வந்து இங்கே பார்க்கிங்கே இல்லை. ஒரு மணத்தியாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு போயிட்டுருக்கேன். நான் நகல் வந்து தலைதான் மலைக்கு உள்ளே போயிட்டேன்னா நான் நீ போகிறதுக்கு இடையில் அவைல் வந்துருக்கேன்.
இதுக்கு பிறகு என்னென்ன அப்படியே தொடர்ச்சி செய்கிறோம்னு பார்க்கலாம். முதலாவது வந்து எனக்கு மெமரி கார்டு ஒன்று வேண்டணும். அதாவது தான் இதில் கேமரா ஃபைன் வேர்ஷனும் இருக்குது, camera.lkm இருக்குது. இதில் வேண்ட போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபைன் வேர்ஷன் வந்து இதில் ரெக்கைகளை பார்த்து நான் பக்கத்துலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து கேமரா ஃபைன் வேர்ஷன் வந்து 400 மீட்டரில் வந்து காட்டுது. அதோட நடந்து போக மட்டுட்டு முடிவெடுத்தாச்சு. குறிப்பாக இதுக்குள்ள எல்லாமே நான் முதல்ல காட்டியிருப்பேன். நடந்து தான் தெரியும், இதுக்குள்ள நடந்து தெரிய தான் சேஃப்டி. ஆனவெல்லாம் ஐயோ வருது போய் உங்களுக்கு பார்க்கிங் தேடிக்க இருக்குல்ல. எல்லாரும் எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்கணும். அதே மாதிரி இந்த காரை பார்க் பண்ணியிருக்காங்கள்டையும் போய் கேட்கணும். இப்போத்தையும் பார்க் பண்ணிட்டு எங்கே தெரியுறீங்களா. உடுப்பு கடையிலலாம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நடந்து தெரியுறாங்களே சாம. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துண்டுகள் எல்லாமே வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் கால பில்டிங். உங்களுக்கு பார்க்கல வித்தியாசம் தெரியும். இப்போ குயின் ஹோட்டலாலே வந்து அங்காள பக்கத்தில் போவாங்க. அதில் போனால் லேக்கை பார்த்துட்டு போகலாம். அதால் வந்து இதாலே நடந்து போகிறேன். பழமே அங்கே தானே போகிறது. ஆனால் இதுக்குள்ளால நான் வந்ததே இல்லை. இதில் நிறைய ஜேம்ஸ் கடைகளை வந்து பார்க்கக்கூடிய நிறைய ஜேம்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். வெளிநாட்டவர்களோட தொடர்புடைய ஒரு சூழலில் வாழ்கிற மாதிரி தான் ஜித்தி ஆக்கள். இதில் போது பாருங்கள், இந்த ஒரு கார் தான் வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். மேக்ஸு பேக்வான் வந்து சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் திருப்பி எடுக்கவும் வந்து ஒரு யோசனையாகவும் இருக்குது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கல நீங்கள் சொல்லுவீங்களா இது இலங்கை தானண்டு. அப்படியே அந்த லண்டனில் இருக்கிற பில்டிங்கில் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததில்லை. ஆனால் பீட்சா கிட்ட பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குது. அதோட குறிப்பாக அந்த ஜெம்ஸ் கடையில் எல்லாமே திருக்கணும் தானே. அவையில் எல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த நல்ல வெள்ளையான வயசு போன ஐயாக்களை தான் இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள். இது என்னதுக்கா நான் நினைக்கிறேன் அந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே கடையில் வச்சுருக்க டீமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த கண்டி ஒரு சின்ன இடமா இருக்கிறனால தான் வந்து இந்த இடங்களில் வந்து டிராஃபிக். ஆனால் கொழும்பளவு டிராஃபிக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் இந்த இது பெரையரா டைம்லாம் வந்தீங்கன்னாடா ஐயோ ஏட்டா வந்த மட்டும் இருக்குது. பார்க்கிங் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஒரு மாதிரி நடந்து இந்த பிறகு இதில் இருக்குது கேமரா ஃபைன் வேர்ஷன். இதுக்கு வந்துட்டேன் உள்ள. எனக்கு நான் ஒரு ஐடியா இல்லை, நான் போனதே இல்லை. ஆனாலும் வந்து பேஜுகளில் இல்லை கூகுளில் தேடைகளில் வந்து இந்த கடை வந்து காட்டும். ஆனால் முன்னுக்கு பழைய காலத்து கடை போல இருக்குது. எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு போய் பார்ப்போம். இந்த கட்டை இப்போ உள்ள வந்து நான் இதில் வந்து இந்த மைக் இருக்குது 62,500 நல்ல மைக். இதுதான் அந்த என்ன மிஸ்டர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அவர் யூஸ் பண்ணுறது. இது வந்து 49,500 டிஜே மேக் மினி 2. இதில் நான் 3 வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 4 வந்து 330. இது அந்த பாக்கெட் போபி என்று சொல்லி அல்ட்ரா டபுள் லென்ஸில் வரும். அதே மாதிரி இதில் வந்து 4 இருக்குது பாருங்கள். இதுன்ற விலை 190. இது பரவாயில்லை. ஆனால் அது வந்து விலை கூட தான். இதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கடை. இந்த மாதிரி கட்ட வேண்டிட்டோம். சரி, இப்போ வேண்டிட்டேன். 8,500 நெட்டில் எல்லாம் போட்டிருந்தது. கேஷ் அண்ட் ஒன்று வந்து 8,000 ரூபாய்க்கு தந்தது. திருப்பி இதுலேருந்து எங்களோட நடப்பயணத்தை வந்து மேற்கொள்ள முடியாதா. இதுக்குள்ளே நடந்து தெரியறது ஜாலியாக தான் இருக்கும். இப்போவே வந்து நேரம் கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. இப்போ அண்ணாக்கள் வெளியில் வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ சரியாக இருக்குது நானும் போகிறதுக்கு. சரி, இப்போ நடந்து வந்து அண்ணாக்கள் கிடச்சி நான் இப்போ தான் வந்து வெளியில் வர வழி கிட்டிடுவோம். குறிப்பாக இதுக்குள்ளே நிறைய புறாக்கள் இருக்கும். யாராவது கலைச்சா இல்லை சில வேலை தானாகவே வந்து பறக்கும். நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனால் வேறு ஒரு டீம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து செய்து கொண்டிருப்பேன். பார்ப்போம் இதில் புறாக்கள் இங்கே வேண்டாம். அது நான் வீடியோ எடுக்க இளைஞ வேண்டாம் பார்ப்போம். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூவர்கள் எல்லாமே வந்து இதில் வச்சு வைக்கணும். இதுக்கு பின்னுக்கு தான் அந்த கண்டி டான்ஸும் வந்து கண்டியன் டான்ஸ்ன்னு சொல்லிடணும் அது வந்து நடக்கிறது. குறிப்பாக இதில் வந்து நாங்கள் அந்த உண்டியலில் காசு போடுவோம். அதே ஒரு நடைமுறை வந்து இதுலேயும் வச்சிருக்கணும். நல்லா பாருங்க மேலே எவ்வளோ புறாக்கள் இருக்குன்னு. இடியப்புறம்லாம் வந்தோம்னா இன்னும் நிறைய இருக்கும். இப்போ அந்த ஆக்கள் இதோட வந்து அரைவாசி பறந்து போயிடும். இல்லை போராக்களுக்கு பெரும்பாலும் இதில் ஒரு 5,000 ஆள் வந்து பூவை வண்டிட்டு போங்கன்னு கத்துற. அதில் வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து வண்டிட்டு தான் வந்து போயிடும். இந்த கண்டியில் தெரிகிறார்கள் பெரும்பாலும் வந்து குடைகளோட வந்து தெரியும். கப்பல் வெயிலுக்குள்ளே கூட படுத்தினா அதுக்கு பிறகு நல்லா வந்து பிடிச்சி கொண்டு சுருக்கிட்டு போயிடும். இந்த நடைமுறை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதில் ஒரு டீம் வந்து புறாவை பிடிச்சி வச்சுக்கொண்டு அதில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது எப்படி கையில் பேசாமல் நிற்கிது, பழகிட்டு போல இருக்குது அந்த புறா. இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கேன். குல் ட்ரெயின் ஏதோ ஒன்று போட்டிருந்தது. கடையில் செட்டப்பே பாருங்கள் நல்லா இருக்குது. ஒவ்வொரு யானைகளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பேர்களை வந்து போட்டிருக்கணும். பாருங்க மிளங்கோட ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். சூப்பரான ஒரு இன்டீரியல். ஆனால் நாங்கள் கேட்டு வந்து ஜூஸ் வந்து இல்லை, சாப்பாடு தான் இருக்குது. அதில் பார்ப்போம் பண்ணிலாம் பார்க்கணும். இங்கே இருந்தது ஓட்டமெலனும் அதே மாதிரி ஃபேஷன் புரோட்டம் தான். நான் ஒரு ஓட்டமெலன் ஜூஸ் வந்து சொல்லியிருக்கேன்ல வந்துட்டு ஓட்டமெலன் குடித்த கையோட வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டன் கறி எல்லாம் இருக்குது. சோறு கறியோட சிக்கலாக்கள்னா அது மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து இருக்குது. மட்டன் தான் வந்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து சாப்பாடு வேணும்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி இருக்குது. இதில் 2 மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே தந்திருக்கிறேன். இங்கே அதை ஒரு சொதி மாதிரி ஒன்று தந்திருக்கிறேன். என்னோட தெரியல பருப்பு
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கிழங்குல செய்திருக்கணும் போல் வர வந்து கவுப்பியில் குருமா மாதிரி ஒன்றை செய்திருக்கணும். சரியா? இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பாட்டு தன்மை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு வந்து எப்படி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்லப்போனால் படுக்கேவல தான் இருந்தது. அந்த ஆட்டிறைச்சி கறி எல்லாம் சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் இங்கே போய் தயவு செய்து சாப்பிட்றாங்க மாறிக்கறி. அந்த கூகுள் ரிவ்யூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஹோட்டல் அப்படி இந்த மாதிரி போட்டிருந்தது. ஆட்டு கறி எல்லாம் வந்து 100 கிராம் அந்த எதாவது சொல்கிறது 10 கிராம் தூள் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அது உரைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் வெள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க போல இருக்குது. சரி, அண்ணா வந்து படத்தாயிட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்பா இதுக்கு என்ன நடக்குது நான் டிசைட் பண்ணல. இங்கே சாப்பிடுவோம் அவையில் தான் டிசைட் பண்ணவே இல்லை, ஆனாலும் பிழைச்சிச்சு. சரி, இப்போ அண்ணாக்கள் வந்துட்டோம். இதில் இருந்து அப்படியே வந்து மோலுக்கு தான் போகிறோம். சிட்டி சென்டர் கலந்தாமலை பூக்கள் வந்து இதில் தான் வந்து ரக்கினோம். இது ஒரு கிராமப்புறத்தில் இது கொண்டு வரணும் நினைக்கிறேன். இது ஓகே. இப்போ மெல்லமாக நடந்து மோலுக்குள்ளே வந்துட்டு நினைக்கிறேன். இது ஒரு செட்டி அதுக்கு அங்கால தான் இதுக்குள்ள கேஎஃப்சியும் இருக்குது. இந்த இதுக்குள்ளால போனால் தெரியும். சின்ன சின்ன கடைகளுக்குள்ள தான் பெரிய பெரிய பிராண்டுகளை வச்சுருக்காங்க இந்த இதில். சரி, மோலுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு மாதிரி இந்த ஃபுட் மோலம் வந்து மேலே வச்சுருக்காங்க. அதான் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம். சரி, என்னால் பாப்பா இதில் என்னென்ன விஷயம் செய்யணும் உண்டு ஸ்பாஸ்லோ. சரி, இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்த உடனே அந்த ஒரு சில பர்ஃப்யூமில் உனக்கேக்கில் வந்து எனக்கே பிடிச்சி. குறிப்பாக இந்த ஸ்பாஸ்லோனுக்கு வந்து பாய்ஸுக்குன்னு தனியாக இருந்தாலும் இருக்குது. இது தெரியாது, கேர்ள்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஆக்களுக்கும் தனித்தனியாக வச்சுருக்கணும். சிலதில் காமனான பிராண்டுகளை பார்க்கலாம். இந்த டெக்கரேஷன் எல்லாம் பாருங்கள் இப்படி நீட்டாக இருக்குண்டு சூப்பராக செய்து வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குரியது. ஒரு நாளும் இதை வேண்டோன்னு யோசிச்சிடல, ஏன்னா எல்லாமே இல்லை. இப்போ நோ லிமிட் இதுக்குள்ளே வந்து நாங்கள் அக்காக்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஷர்ட் எடுங்க, நிற்கும் ஏதாவது ஒன்று எடுங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லை வேணாம் வந்துட்டு இருக்கிறேன். நல்ல பண்பான ஆக்கள். சரி, இப்போ கடைசியாக கட்டாயப்படுத்தி இல்லை எடுங்கன்னு எடுத்தாச்சு. ஒரு மாதிரி எங்களுக்கு முடுப்பு. இப்போ பில் போட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் முடித்து கொண்டு ஃபுட் மோலுக்கு வந்துருக்கோம். உண்மையில் கனகாலத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸாக கூட முதல் வரைக்கும் வந்தால் தான் இப்போ அதுக்கு பிறகு வந்திருக்கிறோம். இதில் வந்து இந்த ஃபெலூடா அதுகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கணும். இப்போ தான் சாப்பிட்டது, அதால் போய் விட்டாச்சு. இல்லாடி இதில் சாப்பிட்ருக்கலாம், நல்லாயிருக்கும். அம்பியன்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு இடம். சரி, ஓகே. இப்போ 3வது நாள் நுவரெலியா நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். போய்க்கில் வந்து இடையில் இருக்கிற அந்த இரண்டி எல்லாக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அது ரோட் இந்த சைட்டோட இந்த கடைசி வெள்ளத்தில் வந்து பாஞ்சது. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக்கள் வந்து டுக் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். தண்ணியும் பாருங்கள் எப்படி இருக்காது. சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால். உண்மையிலுமே வந்து இந்த இப்படி இந்த அளவு ஒரு 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 நீங்கள் 1.5 அடி கிட்ட அந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாக பார்க்குது. பேத்தனமாக தண்ணி வந்தது. இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகி சூப்பராக இருக்குது நுவரெலியா பார்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி படைச்சிருக்கேன். பொங்கியில் அந்த ஒரு இது மாதிரி கம்மன் மாதிரி வச்சுருக்கேன். அப்படி எங்களோட கிளைமேட்டை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட். அப்படியே எங்களோட முத்துப்பாண்டியோட எங்களுடைய பயணம் வந்து போய் கொண்டிருக்கு. இந்த இதில் ஓடைக்கில் நேரினவு தான் முதுகுனவுதான்னு தெரியல. சீட் அந்தளவுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கார் மாதிரி. சரி, இப்போ அந்த வாட்டர்ஃபால் பார்த்த கையோடைய வந்து அடுத்ததாக ஒரு டனல் வரும். அதுலேயும் ஒரு வாட்டர்ஃபால் வரும். அதை தவிர்த்து வந்து வரைக்கும் வந்து இந்த ஒரு வாட்டர்ஃபாலை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இது ரம்போட வாட்டர்ஃபால் சூப்பரான ஒரு வாட்டர்ஃபால். அதுவும் வந்து இப்போ மழை பெய்தா பிறகு சொல்லவே இல்லை, நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை நாங்கள் அப்படியே மேலே போய் 1 2 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து வாட்டர்ஃபாலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இந்தியாவில பக்கத்தையும் கொண்டு காட்டுறேன். உண்மையிலுமே வந்து வேறு ரகம் இந்த ரம்போட வாட்டர்ஃபால். ஓகே, இல்லை சின்ன பிள்ளையை கூட்டி கொண்டு போயிடும். ஆனால் இப்படியான டைமுகளில் உதவுகளுக்குள்ள ரங்க வேண்டாம் தயார் செய்து. தண்ணி இங்கே பாருங்க இப்படி இழுக்கிட்டு போகுது. அம்மோ வேத்தனமாக போகுது. இப்படியே போய் அப்படியே இறங்கி அங்கால போகும். அதுலேயும் ஒரு வியூ பாயிண்ட் உண்டு. இதுக்கு முன்னுக்கு போய் போகிறது அது வந்து உருவாக்கியிருக்கணும். இதில் ஒரு ரோட்டில் சைட்டாக கொஞ்சம் பிடிபடுது தான் முத்துப்பாண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை. இதில் அந்த சைட் எடுத்து கொண்டு போகிறதான் கொஞ்சம் பிரச்சனைக்கு ஒரு விஷயம். இதில் என்ன விட்டுட்டு போயிடும், பாதுகாப்புக்கு பக்கத்தில் போய் ஆகணும். ஆனால் இப்போ போயில உள்ள விட மாட்டான் நினைக்கிறேன். அப்புறம் காணல இல்லாட்டி வளமை டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு டீம் நிற்பாங்க. என்ன கட்டமாக தெரியல. ஒரு பிள்ளை பாருங்க. இதில் எல்லாமே வந்து திருப்பி செய்து கொண்டிருக்கணும். அண்ணாக்கள் விஷயம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். மேலே வெறித்தனம்ன்றது தான் சொல்லலாம். அப்படி இருக்குது. அருவி நீரோட்டம் திடீரென அப்படி இருக்கலாம். அதனால் வந்து கவனமாக இருக்க வந்து போட்டிருக்கேன். அப்படியே படியேறி வரைக்குள்ள இதில் பாருங்கள் வாட்டர்ஃபால் எப்படி இருக்குண்டு. இதில் எல்லாம் போட்டிருக்கேன். நீராடு தடை செய்யப்பட்டுள்ளது. வேறு சேத்தனமாக தண்ணி வந்து கொண்டிருக்கு. ஓ வா, வேறு ரகம் தான். அதனால இப்போ
திருப்பி அந்த ட்ராவலிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பார்க்குறது. அங்கெல்லாம் வந்து பண்ணுறது அந்த சுற்றி சரி அப்படியே பார்த்தாச்சு. இதில் இருந்து நீ அடுத்தது இதுக்கப்புறம் என்ன இருக்குது வளமையான டீ ஃபேக்ட்ரி தான். கீழே இந்த படியர் மறைச்சார். இங்கே திருப்பி 3வது ஸ்டெப் அங்கே போகிறான். டே நில்றா, நாங்கள் அப்படி ஒன்று வாதிக்க விரும்பல. எவ்வளோடா தம்பி ஏன்டா கலைக்குது? இப்படி ஏறி ஓடி இருந்தால் கலைக்கும் தானே. எவ்வளோ பூ? ஒரு பூ 300 ரூபா. ஓகே 10 பூ இருக்கா? 3000 ஒண்டுதான் எங்களுக்கான 300 ரூபாய் ஒரு பூ. அந்த ஒரு கட் ஒன்று இருக்கு, அது ஒன்று 300 ரூபா. ஓகே ஒண்டுதான். பூ வேண்டாம். ரைட் நீ வச்சு சரியா பாய்டா. ஓகே சரி இப்போ நாங்கள் லபுக்கல் டீ எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ வாகனங்கள் என்ன கட்ட மட்டும் தான் விளங்கல. இங்கே வர இவ்வளோ வெள்ளக்காரர்கள்லாம் வந்துருக்காங்க. இப்போ ஆக்களை கூட்டிக் கொண்டு அப்படியே டீ ஃபேக்ட்ரி டூர் உண்டு. அதே மாதிரி இதில் ஒரு டீ அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறேன்டா பர்ச்சேஸ் எல்லாம் நடக்கும். சரி இப்போ உள்ளே வந்தாச்சு. இதில் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறோம். டீ ஃபேக்ட்ரி டூர் வந்து வெள்ளமே காட்டுறதானே. யார் வந்தாலுமே வந்து காட்டிக்கணும். வெளியில் 2000 போட்டிருக்கீங்கன்னா ஆனால் அதை வந்து ஃப்ரீ மாதிரி காட்டிக்கொள்ளணும். உங்களுக்கு 2000 ஆஃபர் தரோம் மிஸ் அப்படின்ற மாதிரி. சரி இப்போ தேயிலை ஃபேக்ட்ரி டூர் வந்து ஆரம்பமாயிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வெளிநாட்டவர்கள் வந்து அந்த ஒஸ்மா பாக்கெட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒஸ்மா பாக்கெட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் வந்து கொடுத்தவா கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை செய்யணும். ஃபீல்டில் 700 பேரும், டீ ஃபேக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 300 பேரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவா. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 22 கிலோ கிட்ட ஆயினம். அதுவும் வந்து அந்த குருத்து பச்சை கலர் இருக்குது தானே, அதை தான் ஆயினம் அந்த மாதிரி சொல்லியிருந்தா. இல்லை இந்த தேயிலை இலைகளை வந்து அப்படியே காய போட்டிருக்கு. இதில் பார்த்தது இருக்குத்தானே. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃபேன் இருக்குமா முன்னில். அதால் வந்து கிட்டத்தட்ட 40 மணித்தியாலம் வந்து வெயில் காலத்தில் காயப்படணும். அப்படியே இல்லை மழையான டைம் வந்து பார்த்திங்கன்னா 80 மணித்தியாலம் வந்து காயப்படணுமாம். உண்மையிலுமே வந்து இந்த மிஷின் இதில் நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து கிட்டத்தட்ட லண்டன்லேருந்து கொண்டு வந்தது 100 வருஷத்துக்கும் மேற்பட்ட பழமையான ஒரு மிஷினாக இருந்தாலும் இப்போயும் வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட 2வது பழமையான டீ ஃபேக்ட்ரியானது. அதோட இது வந்து 20 சென்டிமீட்டர் திக்னஸ் ஆன ஒரு லேயருக்கு வந்து அடிக்கணும். ஒரு 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா திருப்பி மாற்றி போடுவேன். எல்லா இலைகளும் காயலும் தானே. கீழே இருந்தால் அந்த மேலே நடுவுக்குள்ளே இருக்கிற எல்லாம் காயாதானே. அந்த ஒரு இதால் தான் வந்து சொன்னவேன். அப்படி அங்காலே வந்து கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறதுலாம் ஓரளவுக்கு விலங்கு. மேலேருந்து காயிற இலைகளை வந்து அதில் போடுவேன். அதில் ஒரு மிஷின் வந்து இப்படி ஆடி இதாக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதிலேருந்து அப்படியே காய போட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இதில் வந்து கடைசி லேயரை வந்து அரைக்கணும். அதுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு கலெக்டி வந்து அதுக்கு பிறகு கடைசியாக வந்து இதில் ஒரு டீ ஃபேக்ட்ரியாக வந்து டீ தூளாக வந்து வரும். இதை பாருங்க அக்கா தூக்கிட்டு போகிற அந்த மிஷினில் இருந்து இதே நாங்கள் அந்த அரைக்கிற போகிற மிஷின் மாதிரி இருக்குது. நாங்கள் போன பல வரைக்கும் வந்து இந்த மிஷின் வந்து வேலை செய்யலை. அதில் சொன்ன மாதிரி தான் அதில் கொஞ்சம் பெரிய லேயராக கட் பண்ணுவோம். அதில் எடுத்துகிட்டு வந்து தேவைக்கேற்ற மாதிரி இப்போ பிரித்து போடணும். சின்னனா வரமாட்டா சின்னன், பெருசாக வரமாட்டா பெருசாக. இந்த அக்காக்கள் பாருங்கள் செய்து கொண்டிருக்கணும். அதனால் கொஞ்சம் பேர் அப்படியே காய போட்டு கொண்டிருக்கணும். அப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ தெரியல. அப்படி இந்த மிஷின் நிறைக்கிற பாருங்க. ஆனால் கொஞ்சம் கீழே எல்லாம் கொட்டுப்படுது. அது எல்லாத்தையும் எடுத்து அதை கூட்டி திருப்பி அள்ளி போடுவோம் போல இருக்குது. இங்கே இந்த அரைக்கிற இதெல்லாம் வந்து இந்த மிஷினால் வந்து கிட்டத்தட்ட 120 பாக வெப்பத்தில் வந்து காய விடுகிறோம். அதுக்கு பிறகுதான் வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த வாசனை பச்சை வாசனையில் என்ன போகும்னு நினைக்கிறேன். இதில் தான் கடைசி அந்த டீ பிரிக்கிறது அதெல்லாமே நடக்கும். இங்கேருந்து இந்த பேக்கில் அனுப்பி விடணுமா. அதை வேறு கம்பெனிகள் வேண்டி அவை இந்த பேர்களில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னவே. 80% வந்து ஏற்றுமதியும் 20% தான் வந்து இந்த ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து அந்த கப் ஆஃப் டீ இருக்குது தான் ஒரு பிராண்டு பிஓபி அப்படின்னு எல்லாம் சொல்லுவேணும். அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டுவேணும். இப்போ கிளைமேட் என்ன மாதிரி மாறுதுன்னே தெரியும் அவருக்கு. இந்த வரங்க இதில் தான் இருக்குது ஒரு வகையான டீயும் இது என்னென்ன கலரில் இருக்குமென்றது எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் அந்த கருத்த பாக்ஸில் இருக்க விலை டூர் முடிஞ்சோன்னா இதில் போய் டீ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி நாங்கள் இப்போ சாப்பிட்ற ஹோட்டல் பேரங்கால இருக்குது மறந்து போயிட்டேன். இப்போ முத்துப்பாண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. குறிப்பாக வந்து முத்துப்பாண்டியில் ஒரு லைட் ஒன்று விட்டு எரியுது. அது என்னென்னு தான் தெரியலை. கேட்டிருக்கேன். அது ஆயில் கம்ப்ரேசர் வந்து மேலே வராமல்
இருந்தால் வந்து அந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னவேல் என்ன ஒன்று தெரியல. ஆனால் இந்த வியூ இருக்குது, அப்பா என்ன வியூடா சாமி அந்த மாதிரி இருக்குது. நார்மலாகவே வந்து நல்லா இருக்கும். இப்போ மழை பெய்துட்டு விட்டால வந்து இந்த இடங்களே வந்து சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து புனே வாட்டர்ஃபாலா இல்லது ரம்போடையான்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் புனேன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படியே மேல் பகுதி ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே பனி வந்து மூடி இருக்குது. இந்தியாவில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குண்டு பா வேறு ரகம். அங்கே கொத்மலையெல்லாம் தெரியும். இப்போ இதில் இவையில் வந்து சாப்பிட போயிடும். அவையில் கேட்டு வீடியோவை பார்த்துட்டு கேட்டவேல் உண்மையிலுமே இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து வியூவை பார்த்துக்கொண்டு சாப்பிட்றதும் ஒரு வேறு ரகம் தான். இப்போ இதில் இருந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கண்டி போகிறதான். அதோட இந்த ட்ரிப் வந்து தொடரும். அது அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தான் காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.